சமைக்க ரெடியா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, அதாவது சாக்லேட் தான். ஸோ மில்க் சாக்லேட்டு. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து டபுள் பாய்லரில், அதாவது ஒரு ஸ்டீயை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி அது மேலே சமைக்கிற பாத்திரம் எதில் சமைக்கிறோமோ அதை வைக்க போகிறோம். அதை வந்து வச்சுட்டு இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கால் அளவுக்கு பட்டர்லேன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு கோகோனட் ஆயிலோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ போடலாம். ஏன்னா பட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பட் கலர், அந்த எல்லோ கலர் பட்டரோட கலர் வந்து டாமினேட் பண்ணணும் சாக்லேட்டில். அதாவது ஒயிட் சாக்லேட்டில் தான், ப்ரௌன் சாக்லேட்டில் தெரியாது. ஸோ இது வந்து நல்லா, அதாவது இப்போ பட்டர் வந்து உங்களுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். ஸோ டபுள் பாயிலர் தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னாட்டா டேரெக்டாக ஹீட் வச்சிங்கன்னா ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் சுகர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள். இதை வந்து லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா ப்ரௌன் சாக்லேட் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌன் சாக்லேட்டுக்கு என்னென்னா ஈக்குவல் அமௌண்ட், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் ஆட் பண்ணுறோம். நீங்கள் மில்க் பவுடர் வேணான்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு, இதோட மில்க் பவுடரும் ஆட் பண்ணலாம். நீங்கள் தனித்தனியாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை ஒன்றாவும் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ லம்ப் இல்லாமல் வந்துட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும், தரோவாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த பட்டர் வந்து தனியாக செப்பரேட் ஆகி வரக்கூடாது. அதில் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மோல்டில், அதாவது வெவ்வேறு டிசைனாக இருக்கிற மோல்டில் ஊற்ற போகிறேன். அதில் வந்து ஹாஃப் தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம மில்க் சாக்லேட் ஊற்றணும். ஸோ இதான் அந்த மோல்டு. ஸோ ஒவ்வொரு டிசைனாக இருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி மல்டி கலர், டபுள் கலரில் இருக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லைங்க, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறத விட. ஸோ இப்போ இந்த மோல்டில் ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மோல் வந்து ஒரு 10 மினிட்ஸ், அதாவது நம்ம அந்த மில்க் சாக்லேட் ரெடி பண்ணுற வரைக்கும் ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டீங்கன்னு வச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் செட் ஆகிடும். இல்லாட்டா நம்ம மேலே அந்த மில்க் சாக்லேட் ஊற்றும்போது அது வந்து உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து இதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் சாக்லேட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கும் அதே தான் மெஷர்மெண்ட்டு. என்னென்னா 1/4 கப் அளவுக்கு பட்டர், இல்லாட்டா வேறு ஏதாவது ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலோ, மெயினாக சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த சுகரே வந்துட்டு ரொம்ப சஃபிஷியன்ட், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதே லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவும் அப்படி தான். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணதை விட இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா மில்க் பவுடர் இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்லைட்டாக லிக்விடாக இருக்குது. அதனால தான் உங்களை நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க சொன்னேன். ஸோ இது ரெடியாக இப்போ வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. மில்க் பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த மோல்டில் ஊற்றிட்டு ஒரு 1 to 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி, அதாவது ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரம் கட்டியாகிடும், நல்லா கட்டியாகிடும். பாருங்கள் இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜரில் வச்சதுக்கப்புறம் தான் எடுத்து பார்ப்பேன். இப்போ வந்து ஒவ்வொரு சாக்லேட்டாக வந்து அன்மோல்டு பண்ணுறோம். ஒரு அன்மோல்ட் பண்ணி அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வீட்லேயே செய்கிறோம். ஸோ நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எந்த டைம் வேணாலும் செய்யலாம். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டேக் கேர். see you. bye ஒன்ஸ் அகெயின். பாய்.